வெல்கம் டு வணக்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே ஆப்பிள் விலைகள்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலை வாங்கணும் அப்படி ஆசைப்படுங்க. தாராளமாக வந்து நம்ம சேனலில் பாருங்க. இப்போ ஆப்பிள் விலைகள்லாம் வந்து ஒரு பாக்ஸாக வாங்கும்போது ரொம்ப கம்மியான விலைகளாக இருக்கும். இங்கே பேர் பாக்ஸாக இருப்பாருங்க. இதேமாதிரி வாங்கும்போது ரொம்ப கம்மியான விலை தரம் வாங்கலாம். இதே நீங்கள் கிலோ கணக்கு இங்கே வந்து நம்ம கோயம்பேடு வரும்போது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். பாக்ஸாக வாங்கி வாங்கினீங்கன்னா ரொம்ப லாபமாக இருக்கும். இதே மாதிரி தான் வந்து வியாபாரிகள் எல்லாமே இங்கே தான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்து ஏசியாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சொல்லலாம். இங்கே வந்து கம்மியான விலையில் வந்து ஆப்பிள் வாங்கினா அந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்து போயிட்டு இருக்கும். இப்போ மக்களே கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஏஎம் ஃப்ரூட் கம்பெனி. இதான் கடையோட பேர். இவங்க என்ன பழங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழங்கள் இருக்குது, ஆரஞ்சு பழங்கள் இருக்குது, அது மாதுளங்கள்லாம் இருக்குது. இப்போ ஆப்பிள் பழங்கள்லாம் இந்த வீடியோவில் போடுறேன். இல்லை பாக்ஸாக வாங்கும்போது நம்ம கம்மி விலையில் வாங்கலாம். கிட்ட காஷ்மீர் ஆப்பிள் பெரிய ஒரு மாவு ஆப்பிள் வந்து 1 கிலோ விலை பார்த்தீங்கன்னா 100 விலை தராங்க. இதே வந்து கடையிலலாம் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து 200 ரூபா 250 ரூபா அந்த மாதிரி விலையெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. மக்களே நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து இவங்க கடை 15 கடை இருக்குது. மக்களே நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் அடுத்த நல்ல வீடியோக்களை போகிறது நீங்கள் பார்த்து பயன்பெறணும். மக்களே நம்ம கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே வந்து ஆப்பிள் விலைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேர் கேட்டுக்கலாம். அவங்க பேர் சொல்லுங்கள். அக்பர். சரி, கடை பேருங்கண்ணா உங்களுக்கு? ஏஎம் ஃப்ரூட்ஸ். இப்போ கடை நம்பர்னா TD 117 114 115 116 117. எல்லாமே உங்க கடை தான்? இது எல்லாம் இந்த மாதிரி தான். பார்த்துங்க, அப்படியே பாருங்க. சாத்துக்குடி எல்லாமே இங்கே பக்கத்தில் பார்த்து கடைங்க பார்த்தீங்கன்னா அவங்க கடை தான். அந்த சாத்துக்குடியோட நம்ம தான். ஓகேங்கண்ணா. இது சுற்று வட்டாரம் ஃபுல்லாக நம்ம கடை தான். ஃபுல்லாக வந்து இவங்க கடை தான். கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய கடை தான் இவங்களது. ஆப்பிள் விலையும் கேட்கலாம். அந்த ஆப்பிள் விலை தான் வீடியோஸில் பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாம் கம்மியான விலைங்களா இருக்கும். இவங்களே தான் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த வீடியோலாம் போகிறோமே மக்களுக்காக. மக்கள் இப்போ ஆரம்பத்தில் பொதுமக்கள் வாங்கும்போது தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி சிறு வியாபாரிலாம் இருக்கலாம், தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். இவங்களுக்கு வந்து கம்மியான விலைங்களா இருக்குது. அந்த விலைகளும் பாருங்க சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஆப்பிள் எங்களா இருக்குங்களா? எந்தெந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வரீங்களா உங்களுக்கு? எது ஸ்ட்ரைட்டாக தோட்டத்தில் வாங்கிட்டு வரல, அவங்க பாட்டு அனுப்புவாங்க இங்கே. ஆமாம்மா. இது காஷ்மீர்லேருந்து வரும். காஷ்மீர் டேட்டா. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து தான் நமக்கு வரும். நம்ம இந்த ரீட்டைல் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து வரும். ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நம்ம என்ன விலை விற்கிறோமோ வித்து கமிஷன் தான் நமக்கு. 7% கமிஷன். 7%. 10 லட்ச ரூபாய்க்கு விற்றோம்னா 70,000 ரூபா எனக்கு. ஓ அப்படிங்க. 9 அவனுக்கு கொடுத்துருவோம் கையில். இப்போ நம்ம இந்தியன் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து வருது. ஆமாம். இப்போ அடுத்தபடி எங்கே இந்த ஊரில் நீங்கள் ஆப்பிள் பார்த்தாங்க? வந்து இமாச்சல் பிரதேசம், காஷ்மீர், வேற எங்கேயும் கிடையாது ஆப்பிள். ஓ அப்படிங்களா? ஆமாம். நான் ஆப்பிள் விலையை சொல்லுங்கள். இப்போ சின்ன சின்ன பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த விலைகள் அப்படியே சொல்லுங்கள். சின்னப்பட்டி காலை ஆயிடுச்சு இருந்தாலும் சொல்லுவேன். 5 கிலோ வரும். 600 ரூபாய் விலை. 64 பீஸ் இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் பெரிய பெட்டி 5 கிலோ. எவ்வளோ இருக்குண்ணா? சின்ன பெட்டி வந்து எவ்வளோ கிலோ இருக்கும்? 5 கிலோ. 5 கிலோ வந்து 5 இல்லைன்னா 6 கிலோ இருக்கும். 6 கிலோ 24 பீஸ் வரும். 600 ரூபாய் விலை. காஷ்மீர் இது. அது மாதிரி இது வந்து 15 கிலோ வரும். 15 கிலோ. ஆமாம். இது எவ்வளோ விலை? இதில் வந்து 105 பீஸ் வரும். 105 பீஸ் வரும். ஆமாம். இப்போ வந்து எவ்வளோ கிலோ இருக்கணும் மொத்தம்? 15 கிலோ. 15 கிலோ வந்து எவ்வளோ விலை? 1500. 1500 ரூபா விலை. சரிங்கண்ணா. இப்போ அடுத்து எப்படி சொல்லுங்க? அப்படி இது 4 லைனு. இது பேர் 4 லைன் சொல்லுவாங்க. இதில் 75 பீஸ் வரும். 75 பீஸாண்ணா? ஆமாம். ஆனால் கிலோ வெயிட் வந்து அதே 15 கிலோ தான். ஓ, அதே 15 கிலோ. அது வந்து கொஞ்சம் சைஸ் மீடியம், இது கொஞ்சம் சைஸ் பெருசு. ஓ சரி தானே. இது அதே விலை தான். 1500. நல்ல கலர் சரக்கு. அது 1300. இது 1300 ரூபாய். ஆமாம். இதுவும் 15 கிலோ தான். 15 கிலோ தான். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எந்த ஊர்னா அது? காஷ்மீர் தான் எல்லாமே. காஷ்மீர் தான் போட்டிருக்காங்களா? காஷ்மீர் ஆப்பிள். ஓ காஷ்மீர் ஆப்பிள். ஃபுல்லாக காஷ்மீர்ல இருந்தால் வரும். காஷ்மீர் ஆப்பிள் போட்டிருக்காங்க. ஆமாங்களே. இது மாவு ஆப்பிள் எப்படின்னா? மாவு தான். ஃபுல்லாக மாவு தான். ஃபுல்லாக மாவு. இது பாருங்க சூப்பராக இருக்கு. பாருங்க ஃபுல்லாக மாவா. சாப்பிட்றாரு. நல்ல ஆப்பிள் தான். ஃபுல் ஆப்பிள் இதெல்லாம். இது ஃபுல்லாக தான் காஷ்மீர் தான். ஓ சரி. அதுதான் எல்லாம் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. 1600 கூட இருக்காங்க. கொட்டியிருப்பாங்க பாருங்க. அது 1600. 1600. ஆமாம். இங்கே வாங்க காட்டுறேன் அது எப்படி. சரி. இல்லை அதை ஒன்று பேரா 46 36 லாட்டங்க. அதை ஒன்று எடுத்துட்டோம். இப்போ வண்டியில் லோடு அப்படியே வாங்க, வண்டியில் வந்துடலாம். இப்போ வண்டியில் லோடில் இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படியே. இதை பாருங்க. இது வந்து ஃபுல் கலர் இருக்கும். ஆமாண்ணா. இதெல்லாம் 1600 ரூபாய். இது 1600 ரூபா. ஆமாம். இதுவும் 15 கிலோ இருக்குமா? 15 கிலோ. எல்லாமே 15 கிலோ தான். 15 கிலோ. ஆமாம். இல்லை மாவு ஆப்பிள். ஆமாம். ஃபுல் மாவு பாருங்க. சரி. ஃபுல்லாக காஷ்மீரில் எல்லாம் காஷ்மீர் தான். நம்ம காஷ்மீரில் வந்திருக்கு பாருங்க மக்களே. சரி தானே. அது வந்து இமாச்சல் இறக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஆமாம். இது வந்து இமாச்சலேருந்து வருது. இமாச்சல பிரதேஷ். சரி. இது எவ்வளோ விலைண்ணா? இது வந்து இதில் 310 காய் வரும். 310. எவ்வளோ கிலோ இருக்குண்ணா மொத்தமாக? 26 கிலோ வரும். 26 கிலோ. ஆமாம். எவ்வளோ விலைண்ணா? 1800 ரூபா. 1800 ரூபா. ஆமாம். இதில் வந்து 310 பீஸ் வரும். இல்லாட்டா இது வந்து 200 பீஸ் வரும். 200 பீஸ் 2600 ரூபா. ஓ சரி. அதே 26 கிலோ தான். 26 கிலோ. ஆமாம். ஆனால் அது பீஸ் கணக்கு.
சரி. இது 175 பீஸ் வரும். இதுக்கு அடுத்த சைஸ். ஆமாம்மா. ரைட்டா? அதே 26 கிலோ தான். ஓ சரிண்ணா. இது அதுக்கு அடுத்த சைஸ் 150. எவ்வளோ வேணா 26 கிலோ? அதே தான் 26 கிலோ தான். விலை 2800 ரூபா. 2800 ரூபா. பார்த்துங்க மக்களே. இதை பாருங்க 150 பீஸ் அதே 26 கிலோ தான். ஆனால் 3300 ரூபா. 3300 ரூபா. ஆமா. சூப்பர். இது 125 பீஸ். வெயிட் எல்லாமே ஒரே வெயிட் தான். ரைட்டா? சரிண்ணா. 3300. இது 3300 ரூபா. ஆமா. இது 26 கிலோ தான். 26 கிலோ 125 பீஸ். உண்மைச்சல பீஸ் 125. ரைட்டா? இது 100 பீஸ் இருக்கிறதே டாப்பு. ஓ சரிண்ணா. இது எவ்வளோ கிலோண்ணா? அது 25 26 தான் எல்லாமே. கம்மி போட மாட்டாங்க. அதே வேலை தான் 3300 ரூபா. பெரிய சைஸ் தானே அது? ஆமா. ஓகே ஓகே. இதே இன்னும் 2 நாள் போச்சுன்னா 3500 3600 ஆகும். அதை 2 நாள் எவ்வளோ வரலாம் நான் கிட்ட சொன்னீங்க? இப்போ 3300. 3300 ரூபா. பெரிய சைஸ். ஆமா. எவ்வளோ கிலோ இருக்கு மொத்தமா? 26 கிலோ. 26 கிலோ. சரி சரிண்ணா. அது இன்னைக்கு இந்த ரேட்டு. இன்னும் 2 நாள் போச்சுன்னா இன்னும் 300. சைஸ் பெருசாக பெருசாக அதுக்கு விலை அதிகமா? ஆமா. ஓ சரி. சின்னதாக விலை கம்மியாகும். ப்ளஸ் கலர். ஆமா. கலர் சின்னதாகும். கலர் கம்மியாகும் போது இன்னும் விலை கம்மியாகும். 2000 2500 அந்த மாதிரி ஆகும். அதை விட லைட் கலர்னா இன்னும் 50 ரூபா 500 ரூபா கூட ஆகும். ஓ சரிதானே. ஆனால் ஃபுல் கலர் வந்து 3300 ரூபா இப்போதைக்கு. சரிதானே. இப்போ வேற ஏதாச்சும் ஊர் பழங்கள் இருக்கா அவங்கள்ட்ட? இது மற்றது தான் இந்த இம்போர்ட்டர் தான் ஃபுல்லாக. இதுதான் ஆரஞ்சு. ஆரஞ்சு. இதுக்கு பேர் மேண்ட்ரின். சரிதாண்ணா. 1900 ரூபா 10 கிலோ. 10 கிலோ வந்து 1900 ரூபா. சரிதாண்ணா. இப்போ இதே ரேட் தான் இருப்பீங்களா? இன்னும் கம்மி பண்ணுவீங்களா விலைங்களா? இல்லை 1900 தான். 1900 நீங்கள் பார்த்து மக்களே. சூப்பராக இருப்பாங்க ஆரஞ்சுனா. இது சைனா. சைனாவா? இதை விட இது இருக்கிறதுல டேஸ்ட் தான். அப்படிங்களா? ஆரஞ்சுல டேஸ்ட். சரி. சக்கரை மாதிரி இருக்கும். இனிப்பு. 4 அவங்க வியாபாரியில் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க உங்கள்கிட்ட. சரிண்ணா. இது ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஒரே விலை தான் இல்லை? ஒரே விலை தான். சரிண்ணா. இப்போ அடுத்தபடி இப்போ ஆரஞ்சு சொல்லுவாங்களா? அது இருக்கா? நம்ம அது பேர் மேண்ட்ரின். ஆரஞ்சுங்கிறது இந்த இருக்கு பாருங்க. ஓ சவுத் ஆப்பிரிக்கா. இது ஆரஞ்சு கிடையாது. இது மேண்ட்ரின். இது மேண்ட்ரின். இது கமலா பழமா சொல்லுவாங்களே? கமலா கிடையாது. இது மேண்ட்ரின். இதுக்கு பேரு மினி ஆரஞ்சு. மினி ஆரஞ்சு. ஆமா. ஓ சரி சார். ரைட்டா? இதுதான் ஆரஞ்சு. அதான் ஆரஞ்சா? ஆமா. இப்போ இந்தியன் ஆரஞ்சு ஆனது இல்ல சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியன்லாம் இப்போ கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா ஆரஞ்சு நம்மகிட்ட இருக்கு. இது வந்து 2000 ரூபா 16 கிலோ. ஓ 12000 ரூபா. ஆமா. ஓ பார்த்துங்க மக்களே. சூப்பராக இருக்கு பாருங்க. 16 கிலோ சரக்கு. இதில் வந்து 80 பீஸ் வரும். இன்னொரு ஐட்டம் இருக்கும் 72 பீஸ் வரும். 72? ஆமா. எவ்வளோ? அது எவ்வளோ விலை? எல்லாம் அது ஒரே விலை தான். வெயிட் ஒன்று தானே. சைஸ் தானே பெருசு சின்னது. ஓ சரி சரி. வெயிட் எல்லாம் ஒரே விலை தான். வெயிட்டுக்கு ஏற்ற விலை. ஆமா. சரி சரி. இது ஆப்பிளில் பார்த்தா விலைக்கு அதுக்கு அதிகமாக அதிகமாக இருக்கு. ஆமா. இது டிராகன் வியட்நாம். சரிண்ணா. இப்போ டிராகன் எவ்வளோண்ணா விலை? டிராகன் 900 ரூபா. இன்னைக்கு நேற்று வர 700 தான். இன்னைக்கு 900 ரூபா. 900 ரூபா நீ விலை. ஓகே. 20 பீஸ் வரும். 9 கிலோ. 70 பீஸா? 20 பீஸ் வந்து 900 ரூபா விலை. 900 ரூபா. 9 கிலோ நெட்டு. சரி தானே. இது வாஷிங்டன் ஆப்பிள். ஆமா சொல்லுங்கண்ணா. இந்த ஆப்பிள் 3500 ரூபா. 150 பீஸ் வரும். 18 கிலோ. 18 கிலோ. 3500 ரூபா. சரிண்ணா. ப்ளம்ஸ் இது எவ்வளோ? ஈரான் ப்ளம்ஸ் 6 கிலோ. 6 கிலோ 600 ரூபா. 600 ரூபா இது. ஆமா. ஓகே. இந்த ஆப்பிள் என்ன ஆப்பிள்னா? இது காஷ்மீர் ஆப்பிள். இது காஷ்மீர் ஆப்பிள் தான். இது எவ்வளோ வெயிட்னா? இது 15 கிலோ தான். வரதெல்லாம் 15 கிலோ தான். 15 கிலோ தான். ஓகே. 1300 ரூபா. கொஞ்சம் கலர் கம்மி. ஓ ஆமாம் டல்லாக இருக்கு. ஆமா. அது கலராக இருக்கு. அதனால விலை ஜாஸ்தி. இது கலர் கொஞ்சம் கலர். இது எவ்வளோ விலைண்ணா? 1300. 15 கிலோ 75 பீஸ் வரும். ஓ சரி சரி. பார்த்துங்க மக்களே. இந்த லைன் ஃபுல்லாக ஆப்பிளாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. சின்ன சின்ன பாக்ஸ் சொல்லவே இல்லைண்ணா. அதான் நான் சொன்னேன் விலை கலர் கம்மி விலை கம்மி. 1600 ரூபா. 310 பீஸ் இது. 310 பீஸ். 1600. 600 ரூபா. இது 2000 ரூபா. 200 பீஸ். 200 பீஸ். அது 150 பீஸ் 2000 ரூபா. இதுவும் அதே கிலோ தான். கிலோ ஒரே கட்சி தான். நீங்க எல்லாம் உள்ள இருந்து வந்தீங்களா எல்லாம் ஒரே கட்சி தான் வரும். ஓகே ஓகே. 1600 ரூபா. கலர் கிடையாது. இது ஃபுல்லா 1600 தான். ஆமா. இது 1600. ஆமா. இது 1800. இது 1800. அது 2000 பீஸ் வந்து இது 200. அது 150. 150. ஆமா. அது 150 தான். ஓ சரி. அது பக்கத்துல இருக்க 125. ஓ சரி. எல்லாம் 2000 ரூபாய். 2000 ரூபாய் விலைங்க. சீப் அண்ட் பெஸ்ட். சூப்பராக இருக்கு பாருங்க. ஆப்பிள்லாம் தாராளமாக ஆப்பிள் தேவைப்படும் இங்கே வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ கோயம்பேடு மார்க்கெட் உள்ள வரைஞ்சிங்க இதே மாதிரி 2 வழிகள் இருக்கு. சரிங்களா? உள்ள இருக்கும். என்ட்ரன்ஸ்ல வந்து உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் கடை இருக்கு பாருங்க. ஏஎம் ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக அவங்களோட தான். இது ஏஎம் ஃப்ரூட்ஸ் தான். ஸோ அங்கேயும் ஏஎம் ஃப்ரூட்ஸ் தான். இங்கே சிறு சிறு வியாபாரிங்களாம் பழங்கள்லாம் பாக்ஸாக கம்மி விலையில் வாங்கி பயன்படுறாங்க பாருங்க. ஓகே மக்களே, அடுத்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள விருப்பம். பாபாய். இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க.